இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா டெஸ்ட் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. பார்ட் 2ல் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ளே எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸாக வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதே மாதிரி நிறைய பேர் பார்ட் 2 வந்து போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி பார்ட் 2வில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் லேம்ப் வந்து பார்த்தோன்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ கம்மிங் இதில் போடுறேன் நான். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் லேம்போட கனெக்ஷன் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் நான் டெஸ்ட் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அதாவது வந்து ஏசி டு ஏசியில் வரும்போது நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்கு முன்னாடி வந்து பார்த்திட்டோம்னா லோடு, அதாவது வந்து பல்பு லோடு கொடுத்துட்டு பல்பு இது வந்து பார்த்திங்கன்னா 100 வாட்ஸு இன்கேண்டிஷன் பல்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இன்கேண்டிஷன் பல்பு வந்து பார்த்துட்டோம்னா 100 வாட்ஸில் போட்டு நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்துட்டோம்னா அதுக்கு முன்னாடி வர இதில் வந்து பார்த்துட்டோம்னா ஏசி டு ஏசி வரும்போது ஏதாவது ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பல்ப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோ ஆகிரும். அதே மாதிரி ஒரு நார்மல் சாக்கெட்டு, ஒரு டெஸ்ட் லேம்ப் சாக்கெட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிரித்து நம்ம பார்த்துடலாம் எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சாக்கெட் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தலைகீழாக இருக்குது. இப்போ அதாவது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் லேம்ப் சைடு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். டெஸ்ட் லேம்ப் சைடு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் வந்து அதாவது வந்து பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அதாவது வந்து பல்புக்கு கனெக்ஷன் போயிடணும். மைனஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சுக்கு வரணும். சுவிட்சுக்கு வந்துட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பல்புக்கு போயிடணும். அதாவது வந்து சீரிஸ், அதாவது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சீரிஸ் டெஸ்ட் லேம்ப் கனெக்ஷன் சொல்கிறது. பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பல்புக்கு போயிடணும். அதாவது வந்து நெகட்டிவ் வந்து பார்த்துட்டோம்னா எதுக்கு போகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுவிட்சுடைய இன்னொரு லைனுக்கு போயிடணும். இன்னொரு லைன் அதாவது வந்து சுவிட்சுடைய ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி சிம்பிளாக எடுத்துக்கலாம். மைனஸில் வந்து பார்த்துட்டோம்னா பிளாக்கில் போட்டுடலாம். அதே மாதிரி ஆன் பண்ணுறது, அதாவது வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, சுவிட்ச் ஆன் பண்ணுற சைடு வந்து பார்த்தோன்னா ப்ளஸ்ஸாக வச்சுக்கோங்க. அந்த ப்ளஸ் வந்து பார்த்துக்கிட்டோம் எதுக்கு போகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் லேம்ப் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ளஸ் வந்து பார்த்துட்டோம்னா இதிலே டேரெக்டாக இந்த ப்ளஸ் வந்து இதுக்கு கொடுக்காம ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் வந்து இதிலே கொடுத்துக்கலாம். நம்மளுடைய சாக்கெட்டுடைய ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரைட்டாக பல்புக்கு போயிடணும். மைனஸ் வந்து பார்த்துட்டோம்னா சுவிட்சுடைய மைனஸ் வந்துடணும். சாக்கெட் மைனஸ்லேருந்து சுவிட்ச் மைனஸுக்கு வந்துட்டு சுவிட்சுடைய ப்ளஸ்லேருந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் நான். இன்னும் இது புரியல அப்படின்னா தெளிவாக டயக்ராம் சொல்லுங்கன்னா அதுவும் நான் சொல்கிறேன் நான். சிம்பிளாக உங்களுக்கு புரியறதுக்கு நான் சொல்கிறேன் நான். மைனஸ் கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து பார்த்துட்டோன்னா எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டாக நம்ம ஏசி லைனுடைய டைரக்ட் லைன் அது கொடுத்துடலாம். அடுத்து மைனஸ் வந்து பார்த்துட்டோம்னா எதுக்கு வரணும் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நார்மல் சாக்கெட் போடுவோம் இல்லையா, நார்மல் சாக்கெட்டுடைய ப்ளஸ் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் பல்புடைய அடுத்ததுக்கு அதாவது வந்து அடுத்த மைனஸுக்கு போயிடணும். அடுத்த மைனஸுக்கு போயிடுச்சு அப்படின்னா இதில் இருக்க வந்து நியூட்ரல், அதாவது வந்து இதில் இருக்க நியூட்ரல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நார்மல் சுவிட்சுடைய நியூட்ரலுக்கு போயிடணும். இதிலேருந்து வர ப்ளஸ் வந்து பார்த்துட்டோம்னா இது கூடயே போயிடணும். நார்மல் சாக்கெட்லேருந்து வர்றது இதுக்கு போயிடணும். அதே மாதிரி டெஸ்ட் லேம்ப் சுவிட்சு லெஃப்ட் சைடில், அதாவது வந்து இது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நியூட்ரல்லேருந்து வரது வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சாக்கெட்டுடைய ப்ளஸ்ஸுக்கு போயிடணும். இதுதான் கான்செப்ட்டு. சிம்பிளான கான்செப்ட்னா இது தான். அதே மாதிரி அதாவது வந்து கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா நார்மலுக்கும் டெஸ்ட் லேம்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தோம்னா நியூட்ரல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பல்புக்கு போயிடும். இந்த சுவிட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியூட்ரல்லேருந்து பார்த்துட்டோம்னா சுவிட்சுக்கு வரணும். அப்படியே ரிவர்ஸில் ஆக்ட் ஆகணும். இதில் வந்து பார்த்துட்டோம்னா லைன் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம சுவிட்சுடைய மைனஸில் கொடுத்துட்டு இதனுடைய வந்து இது லைன் வந்து எடுத்துகிட்டு வந்து இது கொடுக்கணும். இதுதான் வந்து பார்த்துட்டோம்னா சீரிஸ் மெத்தட்னு சொல்கிறது. ஓகே, இது ஏசி லைன்லேருந்து 2 லைன் எடுக்கிறோம் அப்படின்னா அதாவது வந்து லைனும் நியூட்ரல் எடுக்கிறோம் அப்படின்னா பாசிட்டிவ் மைனஸ்னு சிம்பிளாக சொல்லிக்கலாம். பாசிட்டிவ் மைனஸ் எடுக்கும்போது நம்மளுடைய ப்ளஸ் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு நார்மலுக்கான சுவிட்சில் கொடுத்துக்கலாம். நார்மலுக்கான சுவிட்சில் கொடுக்கும்போது அடுத்து அதாவது வந்து மைனஸ், அதாவது வந்து லைன் நெகட்டிவ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுடைய சுவிட்சுடைய இதுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கு வந்துடணும்.
நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாயிண்ட், இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்படி ஆன் பண்ணும்போது வந்து பார்த்துக்கிட்டோம்னா இது ஆக்ட் ஆகணும், இது வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யணும். அந்த மாதிரி கான்செப்ட் தான் இது. இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் கண்டிப்பாக அதாவது வந்து பேப்பரில் வந்து பார்த்துட்டோம்னா நான் நீட்டாக வந்து ஸ்கிமேட்டிக் டயக்ராம் போட்டு நான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நான் ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கான இது தரேன். நான் இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே நான் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் நான் வந்து பார்த்துட்டோம்னா சிம்பிள் அண்ட் கிளியராக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துட்றேன். நான் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி நான் உங்கள் தனுஷ் கிரியேட்டர்ஸ் 5.1, 7.1, 2.1 எதாக இருந்தாலும் சரி, ரீஒர்க்காக இருந்தாலும் சரி, கஸ்டமைஸ்ட் ஆம்பிளிஃபையர் புதுசாக வேணும் அப்படின்னாலுமே சரி, நம்ம நீட்டாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் எந்த போர்டு கேட்குறீங்களோ அந்த போர்டில் போட்டு நீட்டாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அதேமாதிரி நம்ம டிரான்சிஸ்டரில் மேக் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்துட்டோம் ஹையராக தான் வரும் நம்ம டிரான்சிஸ்டர் போடும்போது. பட் லாங் லைஃப் வரும். அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து பெட்டராக இருக்கும். அதுக்காக தான் டிரான்சிஸ்டர் போடுறது. நம்ம மாஸ்ஃபெட்டு இது எஸ்டிகே இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு லைஃப் வராது. நம்ம 5200 இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் அப்படிங்கும்போது நல்ல லைஃப் நல்லா வரும். அதனால தான் டிரான்சிஸ்டர் போடுறது. ரேட் அதிகமாக போக போக டிரான்சிஸ்டர் போடுறது NJW இந்த மாதிரி ஐசியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகம். அதே மாதிரி ஒரிஜினலாக போடும்போது கண்டிப்பான முறையில் அது நல்லா லாங் லைஃப் வரும். அதே மாதிரி நல்லா தாங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, இது ஸ்கிமேட்டிக் டயக்ராம் என்னென்னு பார்த்துடலாம் நம்ம. ஓகே நண்பா, அதான் வந்து பார்த்துட்டோன்னா ஸ்கிமேட்டிக் டயக்ராம் எழுதியிருக்கேன். நான் டயக்ராம் எழுதியிருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன புரியுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே, இதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதையும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதாவது வந்து சாக்கெட்டு அப்படிங்கிறப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்துட்டோம்னா டெஸ்ட் லேம்ப்பு. இது வந்து ரெண்டுமே வந்து பார்த்துட்டோம்னா நார்மல் சாக்கெட்டு அந்த டைப்பில் வச்சுக்கோங்க. அதாவது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் அந்த மாதிரி ஈஸியாக வச்சுக்கோங்க. லைனு நியூட்ரல் இந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் அதாவது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்தோன்னா நியூட்ரலு, ரைட் சைடு வந்து பார்த்தோன்னா லைனு. அதாவது வந்து நியூட்ரல் எடுத்துகிட்டு போயிட்டு பல்புடைய பாசிட்டிவ் கொடுத்துருங்க. அதாவது வந்து பாசிட்டிவ் இந்த பக்கம் மேலே இருக்கிற லைனில். அடுத்து நம்ம அதாவது வந்து லைன் எடுத்துகிட்டு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுவிட்சுடைய லைனில் கொடுத்துருங்க. அதே மாதிரி சுவிட்சுடைய உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சுவிட்சுடைய நெகட்டிவில் கொடுத்துருங்க. அதே மாதிரி பாசிட்டிவ் அதாவது வந்து சுவிட்ச் ஆன் பண்ணும்போது இந்த பாசிட்டிவ் வந்து பார்த்துட்டோம்னா வேலை செய்யணும். அந்த மாதிரி கான்செப்ட் இது. ஆன் பண்ணும்போது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம சுவிட்சுடைய அதாவது வந்து ரைட் சைடில் டெஸ்ட் லேம்ப்பு செக்ஷன் வந்து பார்த்துட்டோம்னா முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்மளுடைய லைன் எடுத்துகிட்டு போய் நம்ம பல்பில் கொடுத்துருக்கோம் டெஸ்ட் லேம்பில். அதே மாதிரி நார்மல் சாக்கெட்டில் இருக்கிற இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நெகட்டிவ் அதாவது வந்து நார்மல் சாக்கெட்டுடைய நெகட்டிவ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்சுடைய மைனஸ் தரணும். அதே மாதிரி பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பல்புக்கு போயிடணும் நார்மல் சாக்கெட்டில். டெஸ்ட் லேம்ப் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். சுவிட்ச் ஆனில் எடுத்துகிட்டு போயிட்டு அதாவது வந்து நார்மல் சுவிட்சு அதாவது வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த கனெக்ஷனில் கொடுத்துடணும். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுவிட்ச் ஆன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஆன்லேருந்து வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஏசியுடைய பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா லைன் எடுத்துக்கணும். அதேமாதிரி நெகட்டிவ் லைன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பல்புடைய நெகட்டிவில் இருந்துட்டு அதே மாதிரி இதில் சுவிட்சில் நார்மல் சாக்கெட்டுடைய நெகட்டிவில் இருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்துடணும். அதாவது வந்து லைனு நியூட்ரல் இந்த மாதிரி சொல்லுவாங்க ஏசி லைனில் பொறுத்த வரைக்கும். நம்ம உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா பிகினருக்காக நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். நான் இது உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ஒயரிங் லைன் அடிச்சுட்டு ஒயரிங் லைன் நல்லா பார்த்து நீங்கள் ஒரு டைம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் தெளிவாக நல்லா அடித்து பாருங்கள். அதே மாதிரி இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சப்போஸ் புரியல அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதே மாதிரி இன்னொரு வீடியோ கூட நான் போடுறேன். நான் ஓகே, அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா முடிச்சிக்கலாம். நான் உங்கள் தனுஷ் ரேடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அதாவது வந்து லைக் ஷேர் ஏதாவது கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நான் கண்டிப்பாக இது புரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். நான் ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிக்கலாம். மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அப்புறமேட்டு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஆம்ப்பு அதாவது இண்டக்ஷன் ஸ்டவ்வாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த எலக்ட்ரானிக் பொருள் எடுத்தாலுமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள்.
டெஸ்ட் லேம்ப் தான் வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப முக்கியம். அதாவது வந்து எலக்ட்ரிக் வேலையை பொறுத்த வரைக்குமே டெஸ்ட் லேம்புங்கிறது தன்னுடைய மூளை இருந்தால் தான் வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் லேம்ப் கண்டிப்பாக வேணும். டெஸ்ட் லேம்ப் இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக போர்டு அதாவது வந்து ஏதோ ஒரு பக்கம் ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த டைமில் நம்மளால் பார்க்க முடியாது. ஏசிலையும் டைரெக்டாக அடிக்கும்போது கண்டிப்பாக நம்ம மாற்றி அடிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதாவது வந்து போர்டு கம்ப்ளைண்ட் ஆயிரும். ப்ளஸ்ஸு மைனஸு கிரவுண்டு எதோ நீங்கள் மாற்றி அடிச்சிருந்தாலுமே கண்டிப்பாக அப்படியே ஷார்ட் ஆயிரும். திரும்பவும் போர்டு வேஸ்ட்டு தான். நீங்கள் சீரிஸ் டெஸ்ட் லேம்பில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் இருக்காது. அதனால தான் இது யூஸ் பண்ணுறது. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிக்கலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ்.